ஏன்பா செல்வா எங்கேயும் இன்னைக்கு வேலைக்கு போலையோ? இல்லைம்மா, இன்னைக்கு லீவு தான். அதான் வேலைக்கு எங்கேயும் போகல. சரி சரிப்பா, இந்த வீட்டில் நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்குறியா பார்க்கறது இல்லையா? ஏம்மா, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு வீட்டில்? எனக்கு ஒன்றும் தெரியலையே. உன் பொண்டாட்டி தான்ப்பா, நான் சொல்கிறது எதையும் மதிக்க மாட்றா. உன் முன்னாடி ஒரு மாதிரி ஆக்டிங்கை கொடுக்குறா, வெளியில் ஒரு மாதிரி ஆக்டிங்கை கொடுக்குறா. வெளியில் பார்த்தா என்ன மாமியார் கிழவிங்கிறா, உள்ளே பார்த்தா அத்தை அத்தை அப்படின்னு கூப்பிட்றா. எதை நம்புறதுனே தெரிலப்பா. ஐயோ, சும்மா இருமா, பின்னாடி தான் நிற்கிறா, என்னன்னு பாரு. ஐயோ, இவ இப்போ வந்தான்னு தெரியலையே, தெரியாமல் இவங்கிட்ட குறை சொல்லிட்டோமே. ஐயோ, இதுக்கு என்ன செய்ய போகிறான்னு தெரியலையே. சரி, நம்ம தைரியமாக இருக்கிற மாதிரியே காமிச்சுப்போம். என்ன இப்போ இவன் என்ன உண்மையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, நீங்கள் பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நீங்கள் பேசுனத்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நடிக்கிறா? இந்நேரம் நம்மளை தாளிச்சிருப்பாளே. சரி, பையன் இருக்கான் அதனால நடிக்கிறா. நம்மள இந்த சாக்கில் 4 வேலையை வாங்கிப்போம். சரி சரிம்மா மருமவளே, எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரியா செத்த? இங்கேருந்து நம்மளை துரத்தி விடுறதுக்கு கிழவி என்னென்ன வேலை பார்க்குது. சரி, நம்ம போவோம். போய்கிட்டே அங்கேருந்து காதில் என்ன ஓதுன்னு கேட்போம். எப்பா போயிட்டாளா? இப்போ நம்ம பிள்ளைகிட்ட பேசுவோம். என்னம்மா பிரச்சனை? ஏதாவது சொல்லிக்கிட்டு இருக்க, அவள் காதில் விழுந்துருது. அப்புறம் எதனாவது நீ சமாளிக்க வேண்டியது இருக்குது. என்னடா நான் என்ன சமாளிக்கணும்? நீ ஒரு ஆம்பளை தானே, ஏதாவது பொண்டாட்டி செய்கிறத கேட்குறியா? ஒன்றும் கேட்க மாட்டேற, போகிற வர, வீட்டில் என்ன நடக்குதுன்றதை பார்க்குறியா? நான் என்னம்மா பார்க்கல, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். தேவையில்லாமல் நீங்கள் தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட பேசி ஒரு கதையாக போகிறதில்ல. உன் தங்கச்சி இன்னைக்கு வீட்டுக்கு வரேன்ருக்கா, விதமாக சமைக்க சொல்லுவோம் பொண்டாட்டி. அதை விட்டுட்டு எங்கேயாவது ஊர் சுத்த கிளம்பிட போகிறா. என்னம்மா இப்போ திடீர்னு வரா? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. அவள் ஏதோ 2 நாள் இருந்துட்டு போகலான்ட்டு வரா. வேறு ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. மாப்பிள்ளையும் கூப்பிட்டு வரலாம், அதனால் நல்லபடியாக கவனித்து நம்ம தான் அனுப்பணும். சரி, வர சொல்லு. வந்தமா போனோமான்னு இருக்க சொல்லு. உன் கூட சேர்ந்துக்கிட்டு இன்னும் ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க போகிறா. ஆமாண்டா, என்னையும் மauளையும் பார்த்தா உன் பொண்டாட்டிக்கிட்ட பிரச்சனை பண்ணுறவளா தான் இருப்போம். உன் கண்ணுக்கு தெரியும். உனக்கு உன் பொண்டாட்டி மட்டும்தான் நல்லவளா தெரியவா? மெச்சிக்கப்போ. எதுவும் சொல்லலாமா? வீட்டில் பிரச்சனை நடந்தால் நம்மளுக்கு தானே தலைவலியாக இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். நாங்கள் ஒன்றும் சொல்லலைப்பா, நாங்கள் வாய முடிக்கிறோம். சொல் பேச்சு கேட்காத பையன். பொண்டாட்டி என்ன சொல்கிறாளோ அதுக்கேற்ற மாதிரி ஆடுவான் மகளி வாசிச்சுக்கிட்டே. இவங்கிட்ட சொன்னால் ஒரு காசுக்கு ஆகாது. அவள் வேற கொஞ்சம் காசு தேவைப்படுதுன்னு வரங்கிறா. அவளுக்கு எப்படி காசு கொடுக்குறதுன்னு தெரில. எப்படியாவது மருமகள் ஐஸ் வச்சு தான் ஏதாவது வாங்கி தரணும். இவன்ட்டா பண்ணால் ஒரு வேலைக்கும் ஆகாது. சரி விடு, வரட்டும், என்னன்னு கேட்போம். அத்தை அத்தை இந்தாங்க காப்பி. கொண்டாம்மா மருமகள். என் மருமவை காப்பி போட்டால் தேவாமிரதமாக இருக்குமே. குடிப்போம் காலையில். என்ன கேள்வி ஏதோ விட்டு போடுது. அப்போ இதுக்கு நம்மளால ஏதோ காரியம் ஆகணும். அதான் என்னவா இருக்கும், என்னன்னு ஒன்றும் கணிக்க முடியலையே. எப்பா காப்பி அருமையால இருக்கு. சரி அத்தை, சொல்லுங்க, என்னால் உங்களுக்கு என்ன காரியம் ஆகணும் அதை முதல்ல சொல்லுங்க. இல்லைனா காலையிலே காப்பி நல்லா இருக்கு தேவாமிர்தமாக இருக்குன்னுலாம் நீங்கள் பேச மாட்டீங்களே. சொல்ல வந்த விஷயத்த சொல்லுங்க. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாலே. சரி, நம்ம ஆக்டிங் போடும். என்ன மருமகளே இப்படி சொல்லிவிட்டேன். நான் போய் உங்ககிட்ட நடிப்பேனா? அதெல்லாம் நான் நடிக்க மாட்டேன். இன்றைக்கி உன் நாத்தனார் வரா. சரி, அதை தான் உங்ககிட்ட சொல்லுவோமேன்னு பார்த்தேன். அவளுக்கு கறிமீன்லாம் பிடிக்கலையா, அதனால் கொஞ்சம் செஞ்சு வைப்பேன். சரி, உங்ககிட்ட சொன்னால் தான் செய்வேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்படி சொல்லுங்க கதையை. வேற என்னவா இருக்கும்? என்கிட்ட திடீர்னு நல்லா பேசுகிறீங்களேன்னு பார்த்தேன். அப்படிலாம் இல்லை மருமகளே. சாப்பாடு செஞ்சு வை. உன் நாத்தனார் இங்கே வந்தால் தான் நல்லா சட்டு போவா. மாமியார் வீட்டில் ஒழுங்காக தின்னு இருக்க மாட்டா. அதனால தான் சொல்கிறேன். நானும் தான் என் மாமியார் வீட்டில் ஒழுங்காக தின்னமுல்ல, அதுக்குன்னு கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போக முடியுமா? என்ன மருமகளே இப்படி பேசிகிட்டு இருக்கேன்? நான் உன்னை மாமியார் மாதிரியா பார்த்துக்கிறேன், அம்மா மாதிரிலாம் பார்த்துக்கிறேன். ஐயோ, இது என்னடா காலையிலே ஒரே மழையாக பெய்யுது. என்ன மருமகளே? நான் ஒன்று சொல்லத்த, நீங்கள் காப்பியை குடிங்க. தேவாமிர்தம் ஆறிட போகுது. சரி மருமகளே, நான் காப்பியை குடிக்கிறேன். உமாக்கா, என்ன பண்ணுறீங்க? வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? ஏம்மா உங்களுக்குலாம் காலையில் வீட்டில் வேலையே இருக்காதாம்மா, இங்கே வந்துடுறீங்க? வேலைலாம் இருக்குது, நாங்கள் வேலையை பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் தான் பொழுது எனக்கு வெட்டியாக இருக்கீங்க, அதான். திமிரு பேச்சு பேசுகிறவளுங்க வந்துட்டாளுங்க வீட்டில் நல்லா இருக்கிறவளை வீணாக்கிறதுக்கு. என்ன சிட்டு காலையிலே வந்திருக்க? சும்மாதாங்க்கா. என்ன காலையிலே உங்கள் அத்தைக்கிட்ட பாசம் பொழிஞ்சிட்டு இருக்க? அதுவா, வா வெளியில் போய் பேசும். எப்பா காலையில் கிளம்பி வந்துடுறாளோ ஒழுங்காக இருக்கிற பிள்ளையை வீணாக்கிறதுக்கு. இப்போ தான் நம்ம அவங்ககிட்ட ஏதோ விட்ட போட்டு சோறாக்கிறதுக்கு வழியை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இங்கே வேணா அதுக்குள்ளே வந்துட்டா. என்ன யோசிச்சு வச்சிருக்காளோன்னு தெரியலையே. என்ன சிட்டு, என்ன செய்தி காலையிலே? அது ஒன்றும் இல்லைக்கா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்களா, சரி கறி மீன் எடுப்போம் அப்படின்னு பார்த்தா கடைக்கு போனேன். ஆனால் கடைக்கு போனால் கறி யானை வேலை குதிரை வேலை சொல்கிறான். அப்புறம் என்ன பண்ணுறது, வாங்கி தானே ஆகணும். எங்கள் வீட்டில் வேற எங்கள் நாத்தனார் வருதான். காலையிலே கறியை சம மீனை சம அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியார் கழுவி என்கிட்ட விட்ட போட்டுக்கிட்டு இருக்கு. ஐயோ அக்கா, வாங்க போகிறீங்களோ? வாங்கி தானே ஆகணும். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரி என் தங்கச்சிக்கு சமைச்சு போடாமல் என்னடி பண்ணுறேன்னு கேட்பாரு. இந்த கேள்வி வேற ஒரே வழியாக முக்கால் எழுதுறோம். சரிக்கா, அதுக்கு தான் நானும் ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன். எங்கள் வீட்டு கட்டி நான் கறி மீன் வாங்கலாம் காசு வாங்கிட்டேன். ஆனால் கடைக்கு போனேன், வேலை அதிகமாக சொன்னானா அதான் ஒரு ஐடியா பண்ணிட்டு வந்துட்டேன். என்ன ஐடியா சிட்டு, எனக்கு சொல்லு. இவனை பாட்டி இருக்கல, கதை இவனை பாட்டி கீழே வந்து படுத்து கிடக்கல முடியாமா? ஆமாம், கீழே வந்து படுத்து கிடக்கு.
அதுதான் நிறைய ஆடு கோழி எல்லாம் வளர்த்துட்டு தானே கிடக்கு. அந்த சைடு வீடு கட்டி இருக்கிறதுனால அங்கே நல்லா வளர்க்குறதுக்கு இடம்லாம் இருக்குல்ல, அது நல்லா வளர்த்துட்டு தானே கிடக்கு. அதில் ஒரு ஆடோ ஒரு கோழியோ நம்ம திருடிட்டு வந்துட்டோன்னா. என்ன சிட்டு சொல்ற? அந்த கேள்வி கண்டுபிடிச்சிட்டாது நம்ம கொண்ட முடியும் ஆஞ்சு கூட ஆஞ்சி. அக்கா அந்த கேள்வி வந்து நடக்கவே இன்னும் ஒரு மாதம் ஆகும். இதில் எங்கேருந்து அது கண்டுபிடிக்க போது, அதனால தான் சொல்கிறேன், வாங்க போய் ஒரு ஆடோ கோழியோ நம்ம ஆட்டையை போட்டு வருவோம். சரி சிட்டு, அந்த தாத்தா இருப்பார்ல, அவருக்கு ஒன்றும் தெரியாதுக்கா. அவர் ஒன்றும் அப்படிலாம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த தாத்தாக்கு பாதி கண்ணு தெரியாதுக்கா, பாதி தான் கண்ணு தெரியும். சரி அப்படியே இருந்தாலும் ஒரு ஆட்டை பிடிச்சி நம்ம என்ன பண்ண போறோம்? எனக்கு ஒரு 2 கிலோ கறி, உனக்கு ஒரு 2 கிலோ கறினாலும் ஆச்சே. மீதி கறியெல்லாம் என்ன பண்றது? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானக்கா, ஒரு கடையை போட்டு உட்காந்துருவோம். வித்த காசு ஆளுக்கு பாதி ஆட்டையை போட்டுப்போமே. அப்படியா சொல்ற? இதுல எதுவும் பிரச்சனை வந்துடாத. வராதுக்கா, நான் பார்த்துக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு போய் ஆட்டை பிடிப்போம். சரி, பிடிச்சி பார்ப்போம். நீ எனக்கு பங்கு தந்துருவல்ல? கண்டிப்பாக தரேங்க்கா, வாங்கக்கா போவோம். சரி வா போம்.